வணக்கம். மதுரை மீனவ சமையலுக்கு உங்களை அன்பு அழைக்கின்றேன். நான் இன்றைக்கி ஹோட்டல் ஸ்டைலில் ருசியான வெண்பொங்கலை செய்ய போகிறேன். எப்படின்னு பார்க்கலாம். ஒரு அளவுக்கு அரிசியை ஒரு 1/4 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். 1/4 அளவுக்கு பாசிப்பருப்பு, பெருங்காயம், பாசிப்பருப்பு, மிளகு, சீரகம், முந்திரி பருப்பு, இஞ்சி, கருவேப்பிலை, நெய் தேவையான அளவு. குக்கரில் ஊற வச்ச பச்சரிசியை சேர்த்துக்கலாம். 1 டம்ளருக்கு 3 டம்ளர் தண்ணின்ற அளவுக்கு நான் சேர்த்துக்க போகிறேன். நான் செய்கிற இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா இந்த வெண்பொங்கல் எவ்வளோ ருசியாக இருக்குன்னு உங்களுக்கு புரியும். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்க்குறேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கிறேன். பாசிப்பருப்பு வறுக்க போகிறேன். இஞ்சி துண்டை முதலையே கட் பண்ணி சேர்த்துருங்க. சீரகம், கருவேப்பிலை, முந்திரியை நம்ம கடைசி தாளிச்சிக்கலாம். இப்போது பாசிப்பருப்பை வறுத்துட்டேன், கழுவிட்டு அரிசியில் கலந்துட்டேன். முதல்லையே இஞ்சியும் மிளகையும் சேர்த்துட்டேன். அது காரம் அப்படியே வெண்பொங்கல் இறங்கிடும். மூடி போட்டுருங்க, ஒரு கொதி வரட்டும். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போது உப்பு சேர்த்துக்கலாம். குக்கரில் விசில் போட்டு ஒரு 3 விசில் வர வரைக்கும் வைக்கலாம். தேங்காய் சட்னியை ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கேன். வெண்பொங்கல் சாம்பாருக்கு பருப்பை ஏற்கனவே வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். சாம்பாரில் கேரட் சேர்க்க போகிறேன். 2 கேரட், 3 தக்காளி, கருவேப்பிலை தேவையான அளவு, கொத்தமல்லி, 3 வரமிளகாய், கடுகு, சீரகம், வெந்தயம், எண்ணெய் தாளிக்க. சாம்பாருக்கு பொடி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். சாம்பார் பொடி 1 ஸ்பூன், குழம்புத்தூள் 1 ஸ்பூனை சேர்த்துப்போம். தேங்காய் சட்னிக்கு இப்போ தாளிச்சிக்கலாம். பேனில் எண்ணெய் ஊற்றி கடுகு சீரகம் போட்டிருக்கேன். பொரிஞ்சிச்சு. இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். தாளிச்சதை சட்னியில் சேர்த்துட்டேன். இப்போது வெண்பொங்கல் தாளிச்சிக்கலாம். பேனில் நெய் சேர்த்துட்டேன், காஞ்சிடுச்சு. இப்போது சீரகம் சேர்த்துட்டேன். சீரகம்லாம் பொரிஞ்சிடுச்சு. இப்போ கருவேப்பிலை சேர்த்துட்டேன். நல்லா பொரிஞ்சு வருது. இப்போ எடுத்து வச்சுருக்கிற முந்திரி பருப்பையும் சேர்த்துக்கலாம். நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ சாம்பார் தாளிச்சிக்கலாம். கடாயில் எண்ணெய் சேர்த்து கடுகு சேர்த்துருக்கேன். கடுகு பொரியுது. இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நறுக்கி வச்சுருக்க கேரட்டு இப்போ சேர்த்துட்டேன். வதங்கட்டும். இந்த முறையில் சாம்பார் வச்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கட்டும். தக்காளி சேர்த்துக்கலாம். பாதி அளவு வெங்காயத்தை இப்போ சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கட்டும். குக்கர் இப்போ திறந்து பார்க்கலாம். வெண்பொங்கல் நல்லா குழைவாக இருக்குது. வெண்பொங்கல் விதையாக இருந்தால் நல்லா இருக்காது, குழவாக இருந்தால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ தாளிச்சதை வெண்பொங்கலை சேர்த்துக்கலாம். சாம்பாருக்கு சேர்த்த கேரட் நல்லா வெந்துருச்சு. இப்போ குழம்பு மிளகாத்தூள் 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விடலாம். மஞ்சள்தூள் 1/2 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். இப்போ பருப்பு தண்ணியை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொதிக்கட்டும். நல்லா கொதிக்குது. இப்போ இது தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இப்போது கடைஞ்சி வச்சுருக்கிற பருப்பு சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்து விடலாம். 2 டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி சேர்த்துக்கலாம். நம்ம குழம்பு மிளகாத்தூளும் 2 ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கோம். இந்த காரம் போதும். இப்போது இதுக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம்.
கொஞ்ச நேரம் கொதிக்கட்டும். கொதிக்கிற நேரத்தில் தாளிச்சிக்கலாம். தேவையான எண்ணெய் சேர்த்துட்டேன். கடுகு, உளுந்து, வெந்தயம், சீரகம் சேர்த்துட்டேன். பொரியட்டும். தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்குங்க. அரை டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துருக்கேன். பெருங்காயத்தூள் பொரியட்டும். பொரிஞ்சிச்சு. இப்போ வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதக்கட்டும். சாம்பாரை திறந்து பார்க்கலாம். நல்லா கொதி வந்து நல்ல வாசனையோட மணமாக இருக்குது. வெங்காயம் எல்லாம் வதங்கிடுச்சு. இப்போ மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கட்டும். இப்போ நம்ம கடைசியாக சேர்க்க போகிறோம். இப்போ கொத்தமல்லி கொஞ்சம் சேர்த்து கொதிச்சுட்டு இருக்க சாம்பாரை சேர்த்துட்டேன். நல்லா கலந்து விடலாம். சாம்பார் வாசனையே நல்லா தூக்கலாக இருக்குது. கொத்தமல்லி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். எப்பவுமே இறக்கும் போது கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துக்குங்க. வாசனை சூப்பராக இருக்கும். உப்பு காரம் பார்க்கலாம். காரம் உப்புலாம் கரெக்டாக இருக்குது. சூப்பராக இருக்குது. நாம் மிளகு இஞ்சியை முதலே சேர்த்தனால வெண்பொங்கலில் மிளகு இஞ்சியோட காரம் இருக்காது. குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. குலைவான சூப்பரான வெண்பொங்கலை நீங்களும் செஞ்சு பாருங்கள். இது எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்க பெல் பட்டன் அமுக்குங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு வரும். நன்றி.